இங்கேருந்து மும்பை தாஜ் ஹோட்டல் பார்க்கலாம் வாங்க கைஸ், பார்க்கலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தாஜ் பக்கத்துலேயே போக முடியாது, இங்கேருந்து ஸ்டன்னிங்காக இருக்குது. இந்த டிஏஒய் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ரன்னர் கிளாத் தான் பாருங்கள். அப்படியே விலாகில் வந்து போயிடலாம். ஈவினிங் டைம் வாக் போயிட்டு டயர்ட் ஆகிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கனாஸ் ஹோம் லைஃப். ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு நாள் விலாக் போட்டு. நான் வந்துட்டு என்னென்னா காலையில் எந்திரிச்சு அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ லஞ்ச்லாம் பேக் பண்ணுறேன்னா, முன்னாடி அவள் ப்ரீ கிளாஸ் தான் படிச்சுட்டு இருந்தா. ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொண்டு போவாள். ஏதாவது பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். இப்போ ஸ்நாக்கும் வந்து நான் ரெடி பண்ணணும், அதே நேரத்தில் லஞ்சும் வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா வந்துட்டு 3 மணி வரை அவங்க ஸ்கூலில் தான் இருக்காங்க. 3:45 அப்போ தான் வந்துட்டு பஸ் இங்கே வரும். அட்லீஸ்ட் ஒரு 2 வாயாவது சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோ நேரம் வந்து சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏதாச்சும் வந்து பண்ணி கொடுத்துருவேன். அவன் சாப்பிட்றாலே இல்லையோ, சாப்பிட்லாட்டி இல்லையோ, நல்லா ஹெல்த்தியான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தா அட்லீஸ்ட் பசங்க கூட சேர்ந்து பசிச்சா ஒரு வாயாவது வைப்பா இல்லையா, அதனால தான். ஆனால் இன்னுமே அவளுக்கு வந்துட்டு சாப்பிட்டு பழக்கவே இல்லை. அவளே சாப்பிட்டு சின்ன வயசுலேருந்து அப்படி நானே வந்துட்டு கையால் ஊட்டி விடுறதுனால அவள் வந்துட்டு இன்னும் சாப்பிட்டு பழக மாட்டேங்கிறா. சரி பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ரோலோ ரைஸோ எதுனாலுமே வந்துட்டு நான் வச்சு விட்ருவேன். காலையில் 5 மணிக்கெலாம் என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். என்ன பண்ணுவேன்னா, காலையில் எழுந்திரிச்சு தலையெல்லாம் வாரிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷாவது பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து கிச்சனுக்குள்ளே போவேன். அப்போல்லாம் வந்துட்டு சும்மாலாம் அப்படியே கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன், எனக்கே வந்துட்டு பிடிக்காது. அதனால் வந்துட்டு நான் போயிட்டு நான் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் போகிறக்குள்ளேயும் ஒரு 5:30 ஆகிடும். அதுக்கப்புறம் மெதுவாக வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பேன். அந்த பாத்திரத்தை எல்லாம் ஒதுங்க வைக்கிறது எல்லாத்துக்குமே வந்துட்டு டைம் வந்து சரியாயிடும். ஒரு 5:45 ஆகிடும். எப்படி நான் எல்லாமே கட் பண்ணி எனக்கு தேவையானது எல்லாமே பேக் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்துட்டு 6 மணி 6:30 வரைக்கும் டைம் எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தா பாப்பாவை ஜனியனை வந்து எழுப்பி அவளை குளிப்பாட்டி ஒரு 7:15 வந்துட்டு வண்டி வந்துடும். அதனால் வந்துட்டு அதுக்குள்ளே சாப்பிட வைக்கிறது எல்லாமே வந்துட்டு செஞ்சிட்டு இருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எல்லா பேட்டரும் அரைச்சி வச்சுட்டேங்க. இட்லி மாவு, அப்பம் மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் என்கிட்ட கொஞ்சம் புழுங்கல் அரிசி இருந்துச்சு. அதை வச்சு இடியாப்பம் பண்ணிடலாம் காலையிலக்கு அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து காலையில் இடியாப்பம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து சுண்டல்லாம் கிடந்தது எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே. நான் என்ன எதுவுமே காய்கறிலாம் ஸ்டோர் பண்ணலைங்களாங்க. சரி சொல்லிவிட்டு அந்த சுண்டல் கடலையே வச்சுட்டேன். ரைஸு எக்கு மட்டும் பாயில் பண்ணி லஞ்சுக்கு கொடுத்துட்டேன் ஹஸ்பண்டுக்கு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த புழுங்கல் அரிசி இடியாப்பமே அவளே வந்து கேட்டிருந்தா. லஞ்சுக்குமே வந்துட்டு அதையே எனக்கு அந்த ஒயிட் கலர் நூடுல்ஸே வச்சு விட்டுருமா ஜீனி போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா. இடியாப்பம்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவா, அதனால் அதை அப்படியே வச்சுட்டு காலைக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்டல் குருமாவை வச்சு நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அது அப்படியே முடிஞ்சிருச்சு. நாங்களுமே அதையே சாப்பிட்டுக்கிட்டோம். அதோடு சேர்த்துட்டு ஒரு காஃபியும் வந்து குடிச்சுக்கிட்டோம். அப்படி காலையிலையும் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. நீ பேக் பண்ண காமி, ஏன் பேக் பண்ணிட்டியாக்கும்? அம்மா பாக்ஸ்குள்ள வச்சு அதை எடுத்து வச்சுட்டேன். அப்படி தானே? ஆமாம். கிளம்புவோம் வா. சரி கிளம்பலாம் சாப்பிட்டுட்டு. அவ்வளோதான், அவளுக்கு சாப்பாடு எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க. லஞ்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கொய்யாப்பழம் இருந்தது, அதெல்லாம் கட் பண்ணி அவளுக்கு லஞ்சுக்கு வச்சு அவளுக்கு வாட்டர் பாட்டில்லாம் அடைச்சி வச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு அவளுக்கு கிளப்பி விட்டு அவளை சாப்பிட வைக்கணும். அதுதான் வந்துட்டு பெரிய டாஸ்க்காக இருக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாலே ரொம்ப அதிகாலையில் எதுவுமே சாப்பிட முடியாது. ஏதாவது தண்ணி குடிக்க முடியும், இல்லைன்னா ஒரு காஃபியோ டீயோ ஒரு பால் தான் ஆற்றி குடிக்க முடியும். அதுக்கு மேலே நமக்கு வந்துட்டு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான். ப்ரீ கிளாஸ் படிக்கும்போது அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடியே தான் அந்த ஸ்கூல் இருந்துச்சு. சும்மா ஒரு வீட்டிலே தான் ஒரு டே கேரோட சேர்ந்து ஒரு ஸ்கூல், சின்ன ஸ்கூலில் அதில் தான் படித்தாங்க. அப்போ வந்துட்டு 8:30 அப்போ தான் வந்து ஸ்கூலில் போய் விடுவேன். அதனால தெரியாது, கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாமே லஞ்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு அவள் சாப்பிட்றது எல்லாமே ஒரு 8 மணி அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஸ்கூலில் வந்துட்டு சேர்த்து விட்டோம். போன வருஷம் 1 இயர் ஃபுல்லாக ஒரு ஹை ஸ்கூலில் தான் படித்தா. இதே மாதிரி தான் சேம் டைமிங் தான். 7:15க்கு 7:30க்கு அந்த மாதிரி வேன் வரும். அதுக்குள்ளே அவளை சாப்பிட வச்சுட்டு அனுப்பி விடணும்.
அப்புறம் அவரை அனுப்பி விட்டுட்டு அப்பம் மாவு வந்து ஆட்டிகிட்டு இருந்துச்சுங்க. ஆட்டை போட்டுட்டு வேகமாக போய் ஸ்டாப்பில் போய் விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே தான் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போனோன்னா ஒரு டேர்னிங் வருங்க. அங்கே தான் வந்து பஸ் வந்துட்டு வருது. நல்லாவே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா ஸ்கூல் பஸ்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெளியிலேருந்து தான் நீங்கள் காண்டாக்ட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. அப்போன்னு பார்த்தா நாங்கள் அந்த ஏரியாவுக்கு வந்து பஸ் வரும், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் நீங்கள் பஸ் ஏற்றி விடலான்னு சொன்னாங்க. அப்பாட இருந்துச்சு. ஸ்கூல் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது, ஆனால் வந்து ட்ராவல் வந்துட்டு எங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு. பைக்குமே எங்ககிட்ட இப்போதைக்குமே இல்லை, அதனால் அப்படியே ஸ்கூல் பஸ்மே போட்டாச்சு. இதுதாங்க டிஐஒய். இன்றைக்கி உள்ள டிஐஒய்ன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய சாமி டேபிளுக்கு ஒரு ரன்னர் தேவைப்பட்டுச்சுங்களா, அதுதான் பண்ணிகிட்ருந்தேன். மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. 2 ப்ளீஸ் கிளாத்து 44 இன்ச்சஸ். என்னோடய டேபிளுக்கு வந்து 44 இன்ச்சஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. உங்களோட டேபிளுக்கு எந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ் வந்து வித் எடுத்திருக்கேன். இன்னொரு வந்துட்டு அதில் 4 இன்ச்சு குறைச்சிடணும். எவ்வளோ மெஷர்மெண்ட்னாலும் சரி, 20 இருந்தாலும் சரி, 22 இருந்தாலும் சரி, அதில் 4 இன்ச்சு குறைச்சி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிளாத் வரும். அப்புறம் வந்துட்டு பெருசாக ஒன்று வரும். ஆனால் இது 14 எடுத்துருக்கோம், இது வந்துட்டு 18 எடுத்துருக்கோம். ரெண்டையும் ஈவனாக அப்படி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இங்கே 1/2 இன்ச் வந்து இங்கே தையல் கொடுக்கணும். இது கொடுத்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன மாதிரியே தான் 4 இன்ச்சஸ் வந்து நம்ம எவ்வளோ வித்து நீங்கள் எடுத்துட்டாலும் அதுலேருந்து 4 இன்ச் கம்மி பண்ணி ஒரு கிளாத் எடுத்துக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தோட அந்த டேபிள் ரன்னர் இருக்குல்ல, அதோட இன்சைடு வர மாதிரி கிளாத் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கலர்ஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு டிஃபர் பண்ணி காட்ட முடியாமல் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி 2 கலர் வந்து எடுத்திருக்கேன். அந்த பக்கம் தைச்சவங்களா அதே மாதிரி சேம் இதே மாதிரி இந்த பக்கம் வச்சு ஈவனாக வச்சு தைச்சிக்கணும். நடுவில் வந்துட்டு அந்த ரோஸ் கலர் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, கட்டம் போட்டது, அது உள்ளே போய்டும். அப்புறம் இந்த மாதிரி அந்த 5 இன்ச்சஸ் கேப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு ஈவனாக அந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி நம்ம அயன் பண்ணிக்கணும். நல்லா அயன் பண்ணோன்னா ரொம்ப நீட்டாக வரும். அயன் பண்ணோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை திருப்பி போட்டுக்கணும். ஒரு பெரிய நீல குழாய் மாதிரி வரும் அந்த கிளாத்து, இப்படி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டு இதை வந்து இப்போ நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணினா ரொம்ப நீட்டாக தைக்கும்போது நல்லாயிருக்கும். அயன் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்துட்டு உள்ளே வர கிளாத் இருக்குது பார்த்திங்களா, டேபிள் ரன்னரில் உள்ளே வர கிளாத்தை வெளியே வரும்போது இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். 1 இன்ச்சு ஸ்டிச் போட்ட உடனே என்னாகுன்னா, நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கெலாம் போடுவாங்கள்லங்க அந்த குல்லா, அதை மாதிரியான ஒரு ஷேப் வந்து இருக்கும். இப்போ இந்த உள்ளே கொண்டு போகிற கிளாத்தை உள்ளே வந்து கொண்டு போயிடணும். நல்லா ஷார்ப்பான அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு வச்சிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இப்படி நம்ம வந்துட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு அதில் வந்து நம்ம தையல் போட போகிறோம். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் நம்ம இந்த வெயில் அடிக்கிற அந்த மாதிரி சின்ன குட்டி குழந்தைங்களாம் பொத்தி கூட்டு போகலையா, அந்த மாதிரியான ஒரு இதுதான் வரும். இதை மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கிளாத் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே போடுற கிளாத்து அப்படியே இந்த ட்ரையாங்கிளை ஸ்டிச் பண்ணி விட்டுறணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் இதில் கூச்சி கொடுத்துருக்கேன், டசல் கொடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போடுறவங்களுக்கு தெரியுங்க. அந்த நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் கயிறு எடுத்துக்கலையா, அதே மாதிரி அதே மெத்தடில் நம்ம எடுத்துகிட்டு பூ கட்டுற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கூச்சி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு நான் வந்துட்டு தையல் போட்டு வச்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் வந்துட்டு இன்றைக்கி உள்ள டிஐஒய். அப்புறம் பாப்பா வந்துட்டு ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த பிறகு டியூஷன் சேர்த்து விட்ருக்கேங்க. பக்கத்தில் டியூஷன் பார்த்தோன்னா ஒரு 50 மீட்டர் இருக்கும், கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க. அங்கே போய் விட்டுட்டு அப்புறம் 1 hour தான் டியூஷனு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்க் இருக்கு இல்லையா, அங்கேருந்து மறுபடியும் அங்கே நடந்து வந்துட்டு என்னோடய வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து போயிட்டுருந்தேன். இப்போ ஈவினிங் நமக்கு அந்த 1 hour எடுத்துக்கலாம், எதுக்கு நம்ம வந்துட்டு மார்னிங்கை நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டேன். ஈவினிங் வாக்கிங் போகிறதுக்கான இந்த டைமை வந்து இப்போ வந்து வச்சுட்டேன். மார்னிங் வந்து இப்போ வரது கிடையாது. இந்த பார்க் பார்த்திங்கன்னா மாகின் பீச் பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்குது. பீச் ஓரத்தில் தான், ரொம்ப வந்து அழகாக இருக்கும். இன்றைக்கும் வந்துட்டு 10K ஸ்டெப்போட முடிச்சாச்சு. அடுத்த விலாகில் பார்க்கலாம். டாட்டா. அவ்வளோதாங்க, இந்த டிஐஒய் முடிஞ்சிருச்சுங்களா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சூப்பராக வந்துருந்தது. என்கிட்ட வந்து சாமி இவ்வளோ தான் இருக்கும், 2 விளக்கு, அன்னபூரணி, அதுக்கப்புறம் வந்துட்டு லக்ஷ்மி சாமி தான் வச்சுருக்கேன். இந்த அளவே போதும். அப்படியே ஃபோட்டோஸ் வந்து வச்சுருப்பேன், 3 ஃபோட்டோஸ், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நார்மலாக நீங்கள் வந்துட்டு நல்ல ஃபேன்சியாக வேணும்னா
அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் இருக்கு இல்லையா, பட்டில் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கூட டார்க் கலரில் எடுத்துக்கோங்க. 2 ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு தைச்சிக்கோங்க. இல்லைனா வீட்லேயே நீங்கள் சாரீலாம் இருக்கும் இல்லையா, அதுலேயும் தைச்சி பாருங்கள். நான் ஹோல்சேலில் தான் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்த கிளாத்து. ஓகேங்க, அடுத்த விலாகில் பார்க்கலாம்.